ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காமல் எனக்கு வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை பேச போகிற டைலாகில் ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறையா நல்ல ரிவ்யூஸ், நிறையா பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக்காக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலராக நம்ம ஒரு அரைச்ச மாவை அரைக்காமல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா அதற்கான இப்போ ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஏறுறோன்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்தில் சில இடங்களில் சில காட்சிகளில் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது வெறும் கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அது எல்லா ஏஜ் குரூப்ஸ், எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ணுற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்கிற விதமாகட்டும், அதுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனால் பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னால் அது ஒரு மாதிரி ஒரு தன்மையிலே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோ ட்ராமாவாக, ஒன்று ஹீரோயின் வந்து இதில் ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயினில் ஏற போயிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சேஸு, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸில் இல்லாமல் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபில்முக்கு இருக்கக்கூடிய சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ட்ரை பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போது அது கடைசியில் தியேட்டரில் வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும், ஒரு ரைட்டராக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேலே நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு பவர், இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைனா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்றைக்கி நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆகிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து வினோத் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டைரக்டரால் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷாட்டும் எடுக்கும்போது அந்த டைரக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டைரக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல்
அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போது என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி 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 வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறையா விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி 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 நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29க்கு வந்துடுறார். வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லேயும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டிரெக்டர் தான். என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைடு க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறதுக்கு போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ, இது இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ. நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, என் படத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே ப்ளஸ் இந்த ஜாலியான படம், கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும், அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டில் போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்லலாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகராக உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் டு 1.5 நிமிஷம் ஒரு மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ தடவை பண்ணி காலையில் 5:30 6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ப்ரோ ஓகேவா கரெக்டாக வந்துடுச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு ஆக்டராகவும் ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்னை ரொம்ப இந்த மாதிரி நிறையா நான் ரொம்ப என்னை லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்க முடியாத நிறையா மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேறு ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக கூட ஓப்பனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போது இந்த வீக்கை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லாங் ரன் போகும், அதற்கான எல்லா தகுதியும் பொட்டென்ஷியலும் இந்த ஃபிலிமில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்னும் இந்த வீக்கெண்டுமே வந்து பயங்கரமாக வந்து இந்த படம் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் எடுத்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தையே திருப்பியும் 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு ஓப்பனிங் வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நிறையா கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது படத்தை போய் பார்க்கும்போது மேபி இன்னும் பெட்டராக இருக்கலாம். இந்த ஒரு ஆல்ரெடி சில மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எவ்வளோ அழகான இப்போ இது என்னது இது ஸ்வீட்டாக கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குலாப் ஜாமுனை கொடுத்தா மேபி சாப்பிடும்போது அப்படி தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது பண்ணும்போது அது கரெக்டாக போக மாட்டேங்குது. எந்த விதமான மைண்டில் எதுவும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் போய் நேராக தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரசிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து நம்பலாம். என்னுடைய வேர்டை நீங்கள் வந்து நம்பலாம். அண்ட் ப்ரோ இந்த ஃபில்மும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்பில் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட்டு வந்து கிருத்தி, சின்ன பொண்ணு. கிருத்தி அவங்க அம்மாவுமே கொஞ்சம் சின்ன பொண்ணு தான்.
2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அவங்கள வந்து அவங்கள எப்படின்னா அவங்க ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் நிறையா தடவை மிஸ்ஸும் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன முன்ன பின்ன இப்படி இருந்தாலும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் அதே அதே ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணிவிட்டு இவங்க டேயில் அங்கே ஷூட் முடிச்சு நைட்டில் இங்கே வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கூட வந்து அந்த ஒரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எப்பயுமே ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஐ ரியலி லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவங்கள ஃப்ரேமில் அப்படி நம்ம வச்சோனாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகு. சாதாரண ஒரு ரோட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியாவில். அது ரவிவர்மன் சாரோட மேஜிக் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா நிறைய லைட்ஸ் நிறைய இது அப்படிலாம் போட்டு பயங்கரமாக காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டார். அது அவருக்கு வந்து அவர் ஒரு கிஃப்டட் டேலண்ட். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக வந்து ரொம்ப இப்படின்றதுக்குள்ளே அவரால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டை வந்து கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அவருடைய அந்த ஒர்க்கில் கிருத்தியை வந்து காமிச்ச விதமாகட்டும், இந்த படத்தில் வந்து நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாமே நம்மளுடைய கௌரியெல்லாம் வந்து 96 படத்தில் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் என் காஸ்டியூம்ஸ் நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கௌரி தப்பாக எடுத்துக்காதீங்க, போடுங்க பரவாயில்ல, 2040 இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த அந்த காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஸோ நீங்களும் ஏதாவது இஷ்டத்துக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து எல்லாம் இது பண்ணோம். ஸோ ஓவராலாக இந்த ஃபில்மை நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த ஃபில்ம் நடக்கிறதுக்கு ரொம்ப மெயின் ரீசனாக இருந்த லலித் சார். அவர் மட்டும் இந்த படத்தை அன்றைக்கி டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் நான் அது ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கதை வச்சுருக்கேன் போது அது பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த 2 இயர்ஸையும் அப்படியே நான் தள்ளிட்டு போயிருக்கோம். எனக்கு வேறு ஆப்ஷனே இருந்திருக்காது. அவர் மனசு வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. இன்றைக்கி இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் எங்கள் எல்லாருக்கும் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லலித் சார். அண்ட் நடித்த மற்ற வேறு யார் அப்புறம் மெயினாக மை அதர் டெக்னீஷியன்ஸ் பிரதீப் இ ராகவ் மாதிரி ஒரு எடிட்டர் எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு. அண்ட் ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த ஃபிலிமில். எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது, என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது நான் வந்து எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இது ஒர்க் ஆகலையா, இந்த ஆர்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து இன்றைக்கி பல்ஸில் இருக்கக்கூடிய பிரதீப் இ ராகவ்கிட்டையுமே நான் வந்து நிறைய தடவை வந்து கேட்பேன். ஸோ அப்போ அவங்க வந்து வருவாங்க, எடிட்டில் வருவாங்க, உட்காருவாங்க, பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், ஒரு வேர்ஷன் கட் பண்ணி பார்ப்போம், இப்படி கட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணுறதுக்கு அண்ட் அவர் வந்து இந்த ஒரு படத்துக்கே வந்து ஒரு 10 படத்தோட வேலையை செஞ்சுருப்பார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் இ ராகவ். முத்துராஜ் சார் உங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் தென் காஸ்டியூம்ஸ், அப்புறம் சிஜி ஒர்க் பண்ண மேங்கோ போஸ்ட் வந்து இந்த படத்தோடைய இது வந்து இந்த ஒரு படத்தில் வந்து இந்த செந்தில் கிட்ட வந்து 30 ரூபா கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு டேய் இந்த 30 ரூபா நீ வச்சுக்கோ அப்படின்னு, டெய்லி ₹1 நான் எடுத்துப்பேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த மேங்கோ போஸ்ட்டில் முதல்ல ஒரே ஒரு ரோபோ மட்டும் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த கையில் ஒன்று வரும், அதுவும் பண்ணி அப்படியே இது பண்ணுங்கன்னு சொன்னோடனே அப்படியே என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாத்தையுமே நான் வந்து பேசின பட்ஜெட்டில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுமே இந்த ஃபிலிம்குள்ளே ஒரு லவ்வில் வந்துட்டாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ டு அச்சீவ் திஸ் ஃபில்ம். அண்ட் வேறு என்ன சொல்லணும் இல்லையே, எஸ்ஜே சார் போயிட்டாரு ஒரு ஓகே. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்னா 2018 இந்த ஃபில்மை நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த போதுலேருந்து அவர் தான்றதுல நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் ஹி இஸ் ஆல்வேஸ் அன் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர்டிஸ்ட் தான். பட் ஆனாலும் எனக்கு வந்து அவரை தவிர இந்த ரோலில் வேறு யாரையுமே என்னால் இமேஜின் பண்ண முடியலை. ஸோ எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்றதில் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அழகாக, அவருக்கு பயங்கர பிஸி, ஆனாலும் அதுக்கு நடுவில் அவர் சொன்ன மாதிரி நிறைய டேட்ஸ் எனக்கு கொடுத்து என்னை அகாமடேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சீமான் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ண ஒரு நாளுமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஆனால் ஒரு நாள் கூட அவருடைய அரசியலையோ இல்லை அவருடைய மைண்டில் இருக்கிற ஐடியாலஜிஸையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்ககிட்ட வந்து யார்கிட்டையுமே பேசாமல் எங்களுக்கு என்ன தெரியுமோ, எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பழகினார்.
படத்தில் நிறைய விஷயங்களில் வந்து எப்படின்னா ஒரு அப்பா பையன் அப்படின்னும் போது சில டைலாக்ஸ் பேசுவோம். அதுக்கு பையன் கேரக்டரில் இருக்கனால ஒரு சின்னதாக கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நான் கேட்டுக்கிட்டேன், இது ஓகேவா அண்ணா தம்பி படத்தில் என்னவோ நான் அப்பா பையனா இப்படி தானேப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அது ரொம்ப என்னை வந்து என்னோட வேலையை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண சீமான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மற்றபடி என்னோட ஏடிஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே, பார்வதி, ஹரீஷ், லெனின், பினு, பிரசன்னா அண்ட் ஆல் கேமரா சைடில் வந்து நிறையா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே சில சீக்வன்சஸ் அப்போல்லாம் வந்து எனக்கு சத்யன் சூரியன் ஹெல்ப் பண்ணார், நீரவ் ஷா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட ஹெல்ப்னால தான் இந்த ஃபிலிம் வந்து நடந்திருக்கு. அவங்க எல்லாரையுமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் இன்னொரு தடவை கூட போய் பாருங்கள். அந்த படத்தில் வந்து என்னுடைய மைண்டில் நான் வந்து இந்த மெட்ராஸ் அப்படின்னு நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை எப்படிலாம் நான் கற்பனை பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அண்ட் என்றைக்குமே அந்த கோலிவுட்னு ஒரு சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு போர்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து என்னுடைய ஆசை. எப்பயுமே என்னோட நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் இது. அது எல்லாத்தையும் ஒரு டிரெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் அதுதான். அவங்க நினைக்கிறத அவங்க வந்து எடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்லேயாவது பார்த்துடலான்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆடியன்ஸும் கிளாப் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டுருந்தாலும் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆனதை மக்களோட பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பிஆர்ஓ யுவராஜ் ஸ்ரீமப்பா, எங்கள் யுவராஜ் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ். எது இல்லை நம்ம அண்ணன் தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து நீங்கள் இல்லைன்னா இவங்க யாருமே வந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கெலாம் வந்து நமக்கு இதுக்கு மேலே வந்து செலவு பண்ணி இருந்த காசு எல்லாத்தையும் படத்துலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு இந்த தம்ப்நெயில் கல்ச்சர் இருக்குது இல்லையா. இப்போ நானும் கொஞ்சம் தம்ப்நெயில் வேணால் கொடுத்துட்றேன். கதறி எழுத விக்னேஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. மேடையை உடைத்தவன் மாதிரி ஏதாவது போடுறதுக்கு எதையாவது ஒன்று போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எதை பார்த்தாலுமே அது என்னன்னா அந்த தம்ப்நெயிலில் வந்து ஐயோ படம் ரொம்ப அப்படின்னு ஆரம்பிச்சிடறான், உள்ளே போனோன்னே ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது எப்படி இது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது இருக்குது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக அது கொஞ்சம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடறாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் இதாகிடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுன்றது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பாவம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய செட்டில்மெண்ட்லாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த இந்த ராமசாமி என் பணம் கிடைச்சிரும்னு ஒரு பல பேர் வெளில இருக்காங்க. அது இந்த வாரம் நல்லா ஓடிடுச்சுன்னா இதுதான், அப்படி இல்லைன்னா ராமசாமி தான். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இது மாதிரி தான் இப்போ நிலைமை வந்து அந்த லெவலுக்கு இதுதான் இருக்குது. அந்த இப்போ என்ன கேட்டுட்டாங்க கட்சிக்காரர், ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அந்த மாதிரி ஒரு படம் தானே எடுக்க வந்தேன், அதுக்கு ஏன்பா போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி சிம்பிளாக பண்ணு, காம்பேக்டாக பண்ணு, சிம்பிளாக பண்ணு, காம்பேக்டாக பண்ணால் நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதுக்கும் அடிக்கிறாங்க. இன்னும் அது எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. புதுசாக ஒன்று பயங்கரமாக பண்ணால் அதில் எது இல்லையோ, நான் கேசரி பண்ணால் மட்டும் ஏன் காரமாக இல்லைன்னு கேட்குறேன். கேசரி எப்படி காரமாக இருக்கும்? நான் என்ன பண்ண சிக்கன் குழம்பு ஊற்றுனா அதில் ஏன் இனிப்பாகவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு வந்து தெரியல. இந்த படத்துக்குள்ளே சில நல்ல விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். ப்ளஸ் பயங்கரமாக படம் எடுக்கிறது என்னால் பயங்கரமாக எடுக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். ஓரளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எடுத்ததை கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு அழகாக அதை ரசிச்சுட்டு உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது என் ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக என்ன பார்ப்பீங்க. அப்போ சைடில் வந்து என்ன சொல்லுங்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு இவன்னு சொல்லி ஏன் இப்படி பண்ணி. ஸோ அதனால் நிறையா மறுபடியும் சொல்லிக்கிறேன், செட்டில் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்து தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் April 17th வந்து திருப்பி நாங்கள் வந்து ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணி
இந்த படத்தை பயங்கர ஹிட் ஆக்கி நான் செல்லக்குட்டி பிரதீப்க்கு அந்த 4th 100 crore சொல்லி போஸ்டரை ஒட்டியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மீடியாவுக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் நன்றி. அ வெரி பிக் தேங்க்யூ. ஐம் வெரி ஓவர்வெல்ம்ட் பை த ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லேர்ன். ஏன்னா எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் படித்தாங்க. ஸோ அம்மம்மா அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க வீட்டில். பட் தே நெவர் டாட் மீ. அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணுறனால ஐ எம் கெட்டிங் டு லேர்ன் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்தில் ஒரு ரோபோட் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தட் வாஸ் த ஐடியா ஆஃப் திஸ் கேரக்டர். ஏன்னா நம்ம தீமா ஆஸ் அ கேரக்டர் சின்ஸ் 2040 இருக்குது. ஆனால் நம்ம இப்போது இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். வி ஆர் டிஸ்டன்சிங் ஆர் செல்ஸ். லைக் நம்ம சுற்றி இருக்கிற அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோனுக்குள்ளே போகிறோம். So that is what that character is supposed to represent. She is someone who is emotionally distant, and I'm so glad that it got conveyed in the movie and nariya per ipo relate pandranga. Yena I'm seeing this generation grow up. I have a godson. Enna irundalo, like if he's crying, if he's eating, eppume they'll be watching things on their phone, tablet. So in the generation ku and or periya disconnect irukku. So I'm very happy to have represented that on screen. And adu mattum illama, what I really loved about Vignesh sir's writing in the movie is that and ஒரு சீனில் where everything connects so well. ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீனில் where it might be a little bit of a spoiler, ஆனால் அந்த ஒரு சீனில் where Dheema actually confesses her feelings. She says that நீ உனக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த எனக்கு இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் ஐ கால் இட் அ பீக் டீட்டெயிலிங் மூமெண்ட். ஏன்னா ஷீ இஸ் சம்மன் ஹூ இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் லவ். இப்போது நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே வி டூ ஸோ மச். அந்த ஒரு வேலிடேஷனுக்காக நம்ம பண்ண ஒரு ஆல் த திங்ஸ் தட் வி டூ, இட்ஸ் பிகம் ஸோ காமன். ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லைன்னா லவ்க்காக. But to be surrounded by people who love you for just the way you are, or a reason illame, I think the way he brought that out on screen is something I really enjoyed. So in the madri or alagana message irukra film oda part irukkiradhu enakku romba santoshama irukku. And I think lots of people, the way they've connected to the films na social media la ellam paathathu enakku romba santoshama irukku. So thank you sir for giving me Dheema and trusting me with the character. I am very overwhelmed by the response and I'm truly grateful. Nama first day release agrappo I went to 5-6 theaters and oru theater liyume people were like enjoy panni paakradhu enakku romba santoshama irundhathu, because that's how a film is meant to be seen. Like and the oru first day oda and the fresh positive response was really overwhelming and I'm very grateful for that. Very grateful to have acted with Pradeep. I think in the film like he's had such a subtle and a very beautiful character that he's played, and he's done such a fabulous job. Ippo varik panna films it was so different and the performance was really good. Like now almost ippo 5-6 times paathirken and each time I watch it I discover something, a new layer in his performance, and it's really amazing to see. So congrats to Pradeep on that. Gauri, she was so scared or a little anticipating how the reaction is going to be. And I do first glam role avangalku. So Anna, I'm happy to see the positive response that is there for Kalki, because personally it was one of my favorite characters, and another favorite character was obviously Suryan. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பேயில் அவங்களுக்கு அந்த அவர் பண்ண அந்த டான்ஸிங் they don't know the history of it. ஆனாலும் they really enjoyed
the character Suryan. So it's because of the energy Surya sir brings to his characters, and ஒரு scene லையுமே like the effort he puts in is what really takes it there. And Ravi Varman so எல்லாரும் எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து இல்லைன்னா மூவி பார்த்து they've been saying this is my best look, and I completely agree. I have never been presented so beautifully, and I think all credit goes to Ravi Varman sir and Vignesh sir. I think எனக்கு எப்போவுமே கொஞ்சம் லோவாக இருந்தா if I ever feel insecure about how I look நான் இந்த படம் தான் பார்ப்பேன், because I genuinely feel it's my best look. So thank you Ravi Varman sir. And I genuinely feel if people go see the film without dissecting it too much, they will really enjoy the movie without seeing everything that's happening on social media. Because now social media everything that I have seen has been very positive and overwhelming. So I'm very grateful to all the audience who have supported this movie. In the movie pandradla like so much hard work has gone in, like there's like literally thousands of people who have worked behind the scenes. So I'm just hoping for the best. லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2022 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நான் படம் பார்த்துட்டு 3 பேருக்குமே பர்சனலாக கால் பண்ணி என்னோட நன்றிகளை தெரிவித்தேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. இந்த டைமில் டெக்னீஷியன்ஸுன்றவங்க மோஸ்ட்டாக வந்து பெருசாக பின்னாடி இருக்கிறதுனால தெரியாமே போயிடுவாங்க. அவங்க பேர் வெளியே வராமல் போயிடும். இந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மாக வந்திருக்குன்னா அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.